கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்க தடை விதித்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு பணி வழங்கியதில் மனுதாரருக்கு என்ன பிரச்சினை என கேள்வி. நீதிமன்றங்களில் நாளை சுதந்திர தின கொண்டாட்டத்தில் முதலில் வந்தே மாதரம் பாடல் பாட வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை அமர்வு மற்றும் கீழமை நீதிமன்றங்களுக்கு பதிவுத்துறை அறிவுறுத்தல். தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் பயிர்க்கடன் தள்ளுபடி மற்றும் மேகதாது விவகாரத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம். தஞ்சையில் நடைபெற்ற போராட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்பு. மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனமாக செயல்படுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. காவிரியில் தமிழகத்திற்கான நீரை பெற வேண்டும் என வலியுறுத்தல். இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்காக தண்ணீர் திறக்கப்படும். இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படவில்லை. அதற்கு மேட்டூர் அணையில போதிய நீர் இல்லை என்று இன்றைக்கு இருக்கின்ற அரசு குறிப்பிடுகின்றது. இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்த அரசு முழுமையாக இந்த மக்கள் மீது கவனம் செலுத்தி இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை கர்நாடக அரசிலிருந்து பெற்றிருக்க வேண்டும். காவிரியில் நமக்கு அளிக்க வேண்டிய நீரை தமிழக அரசு பெற்றுத்தரவில்லை. ரீல்ஸ் போடுவதில் மட்டும் தமிழக அரசு கவனம் செலுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தாவேக ஆட்சியில் மக்களுக்கு எந்த புதிய திட்டங்களும் இல்லை. தமிழ்நாட்டில் இருந்து பிரதமர் என அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேசியது கனவு என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கோவையில் கல்லூரி மாணவர் அடித்துக் கொல்லப்பட்டதை கண்டித்து திமுக மாணவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். போதைப்பொருள் விவகாரத்தை மூடி மறைத்து மாணவர் கொலை வழக்கை தாவேக அரசு திசை திருப்புவதாக குற்றச்சாட்டு. சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் மற்றும் உள்துறை அமைச்சகத்தின் காவல்துறை விருதுகள் அறிவிப்பு. 17 பேருக்கு சிறந்த பணிக்கான பதக்கத்தை அறிவித்தது மத்திய அரசு. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு தயாராகும் இந்தியா. விமான நிலையங்கள், ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு அதிகரிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1440 ரூபாய் குறைந்து 1,12,320 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 255 ரூபாய்க்கு விற்பனை. கோவையில் பெண் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவர் கைது. பெண் வீட்டில் திருடிய மிக்சியுடன் சென்ற நபரை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் பிடித்து விசாரணை. மேற்கு வங்கம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழக்கக்கூடும் என கணிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்க வாய்ப்புள்ளதாக தகவல். தேனி, நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பாஜகவுடன் நேரடியாக கூட்டணி வைக்க திமுக தயாராகிவிட்டதாக சமீபத்திய நகர்வுகள் காட்டுகின்றன. தொகுதி மறுவரையறை எதிர்த்து வாக்களிப்போம் என திமுக கூறவில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருப்பாங்க. எப்பெல்லாம் அவர்களுக்கு பிரச்சனை வருதோ கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் டெல்லியில் போய் சாட்சாசமாக போய் காலில் விழுகிறது தான் திமுகவுடைய வேலை. அதை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அதை அவங்களை காப்பாற்ற செய்கிறாங்க.
டெல்லியில் கொத்தடிமையாக திமுக இருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சனம். கட்சி நிதி என்ற பெயரில் முந்தைய ஆட்சியில் வசூலித்த பணம் தற்போது அரசுக்கு வருவதாக பேட்டி. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு, எல்லாத்துக்கும் டெண்டர் இருக்கு, டாக்குமெண்ட் இருக்கு. அடிமையாக கொத்தடிமையாக சரண்டர் ஆயிட்டாங்கன்னா சொல்லுங்க. அது இன்னைக்கு ஏலத்தில் விடப்படுது, அரசுக்கு வருவாயாக வருது. ஸோ அது மாதிரி தான் இன்னைக்கு எல்லா பணங்களும் பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் இன்னைக்கு அரசுடைய வருமானமாக வந்துட்டு இருக்கு. எல்லாம் அதே மாதிரி தான் மாறிட்டு இருக்கு. தேநீர் விருந்துக்கு செல்லவில்லை என கனிமொழி கூறுவது நம்பும்படியாக இல்லை. இருக்கை மாற்றம் குறித்து அந்த நாளில் பேச வேண்டுமா என அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 5 நாள்களுக்கு பிறகு பரிசல் இயக்க அனுமதி. நீர்வரத்து 5500 கன அடியாக குறைந்ததால் அனுமதி வழங்கியது மாவட்ட நிர்வாகம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்புற தேரோட்டம் கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேர் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கொழுநீர் அம்மன் கோயில் தேரோட்ட விழா கோலாகலம். ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கோயில் தேரை இடமாற்றும் போது நேர்ந்த சோகம். உயர் மின்சாரம் பாய்ந்து 2 பேர் உயிரிழப்பு. உத்தரகாண்டில் டிஎச்டிசி சுரங்கப்பாதைக்குள் வெள்ளை நீர் புகுந்ததால் 7 தொழிலாளர்கள் பரிதாபமாக பலி. 18 பேர் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் 3 பேரை மீட்கும் பணிகள் தீவிரம்.